சாப்பிட்டியாமா? பேருக்கு கொஞ்சமா சாப்பிட்டாங்க. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? நடந்ததையே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கதிர் இப்படி பண்ணுவாருன்னு அத்தை எதிர்பார்க்கவே இல்லைங்க. இதோட 50 தடவை கிட்ட சொல்லிட்டாங்க. முத்து, அவன் அப்படிப்பட்ட பையன் கிடையாதுப்பா. ரொம்ப தங்கமான பையன். ஏன் அவன் அப்படி நடந்துகிட்டான்னு எனக்கு புரியவே இல்லை ஐயா. அவன் என்ன பேசினதை வச்சு நீ அவனை தப்பா இட போட்டுறாத ஐயா. நம்ம பொண்ணு ராஜியே அவன் அப்படியே தங்கமா தாங்குறான். நீ அவளை எப்படி பாத்துக்கிட்டியோ அதே மாதிரிதான் பாத்துக்கிறான். என் மேலதான் அவனுக்கு ஏதோ கோபம். இங்க பாரு, உன் மேல கதிருக்கு கோவம்லாம் இல்ல. எனக்காக தான் அவன் உன்னை இங்க அனுப்பி வச்சான். என்னையா சொல்ற? ஆமாமா, நான் தான் உன்னை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்லி அவன்கிட்ட கேட்டேன். ஏய்யா, நிஜமாவா சொல்ற? ஆமாமா. ஏங்க ஏன் அப்படி பண்ணீங்க? நல்ல வீட்டை விட்டு வெளியே போக முடியல. யாரும் உங்க அம்மா உன் வீட்டுல இல்லையான்னு கேக்குறாங்க. இந்த தாயை ஆம்பளை புள்ள தானே பாத்துக்கணும், எதுக்கு பொண்ணு வீட்டுல விட்டு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. என்னால பதில் சொல்ல முடியல. அது மட்டும் இல்ல, என்னால முகத்தை பார்க்காமலாம் இருக்க முடியல. அதான் அம்மாவை இங்கேயே அனுப்பி வைன்னு அவன்கிட்ட கேட்டேன். நிஜமாதான் சொல்றியா இல்ல நான் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொல்றியா? நெசமாத்தாமா சொல்றேன். ஏய்யா, அப்படின்னா நீயே வந்து என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. நான் அன்னைக்கே உன்னை வந்து கூப்பிட்டேன்ல, நீ தான் வரவே இல்லை. அவன் வந்து என்கிட்ட இதுதான் விஷயம்னு சொல்லி இருக்கலாம்ல. இம்புக்கு நீ வராம இருந்துட்டினா அதை யோசிச்சு அவன் என்னமோ பண்ணிருக்கான். கோமதியும் மாப்பிளையும் அந்த பிள்ளைய தப்பால நினைச்சிருப்பாங்க. நானுமே இல்லப்பா இப்போ அவனை தப்பா நினைச்சிட்டேன். என் முத்து, நீ அவன்கிட்ட பேசிட்டு தான் இருக்கியா? அத்தை, அதை ஏன் கேக்குறீங்க? கடத்தெருவுல வச்சு இவருக்கு திடீர்னு தலை சுத்தி இருக்கு. ஐயோ, என்னையா உடம்புக்கு என்ன? இல்லம்மா, உடம்புக்குலாம் ஒண்ணு வெயில்ல போனது லேசா தலை சுத்திருச்சு, மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஓரமா உட்கார்ந்து இருந்த மனுஷனை கதிர் பார்த்தாரா? வண்டியில கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டு பக்கத்துல டிராப் பண்ணிருக்காரு. அதுக்கு சக்திவேல் தம்பி அவ்வளவு சண்டை போட்டாரு. இப்ப மட்டும் இவர் பேசின விஷயம் தெரிஞ்சா போதும், அம்புட்டு தான் பெரிய பிரச்சனை பண்ணிடுவாரு. ஏமா, அவன் ஒன்னும் வெளியாளி இல்லையே, சொந்த தங்கச்சி மகன் தானே. அவன் மேல இந்த பைய சக்திக்கு அவன் ஏன் அம்புட்டு கோபம்? அவன் மேல இதோட நான் பேச தொடங்கிட்ட சக்தி மேல இருக்கிற அன்பு குறைஞ்சிருமோன்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இம்புட்டு நல்லா கூட இருக்கிற அண்ணன் நம்மளை விட்டு விலகிடுவாரோன்னு அவன் கவலைப்படுறான். ஏன்பா அப்படி இல்லாமாப்பா நடக்கும்? நடக்காதுதான், ஆனா அவனுக்கு இது புரிய மாட்டேங்குது. பாத்துக்கலாம். சரிம்மா, நீ இதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காம படு, பாத்துக்கிட்டு வரமா. ஏம்மா, முத்து ஏமா ஒரு மாதிரியா இருக்கான்? பேச்சுல பழைய கம்பீரமே இல்லையா அவனுக்கு? அவனுக்கு என்னமா ஆச்சு? தெரியல அத்தை, கொஞ்ச நாளாவே அப்படிதான் இருக்காரு. ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்காரான்னு தெரியல. சரியா சாப்பிட கூட மாட்டேங்கிறாரு. நான் என்ன ஏதுன்னு கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏண்டா நீ பாட்டுக்கு என்ன இருந்தாப்புல ஒரு சம்பவம் பண்ணி விட்ட? யாரோ என்னமோ பேசுறாங்க, அதுவும் நம்மளை பத்தி கூட இல்ல, அம்மாவோட அண்ணனை பத்தி தானே பேசினாங்க. அதுக்கு ரோசப்பட்ட நீ ஏன்டா அம்மாச்சி அனுப்பிச்சு வச்ச? நல்லா கேளுடா, அப்பவாவது உரைக்கட்டும். மாமனாரை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாதுன்னு கதிர் நினைச்சிருக்காரு போல இருக்கு. ஏன் கதிர் அப்படியா? ஏண்டி, அம்மா இங்க சந்தோஷமா இருந்தாங்கல்ல, தேவையில்லாம ஏதோ பேசி அனுப்பி விட்டுட்டான். அவங்க ஒண்ணும் எங்கேயோலாம் போலையே, அவங்க பசங்களோட தானே போயிருக்காங்க. அப்புறம் என்ன? குளிக்க போயிருக்காண்டி. நான் வேணா கோட்டுக்கு அண்ணன் கூட போட்டுமா? ஒன்னும் தேவையில்லை, நானே போய்க்கிறேன். ஏமா, என்ன நல்லா தானே இருக்கு? அவன் நல்லா தான் இருக்கான், எனக்கு தான் மனசு கடந்து அடிச்சுக்குது. என்னாச்சு? ஏய், ரொம்ப குழப்பமா இருக்குடி. மயில் பண்ண துரோகத்தை என்னால ஆயுசுக்கும் மறக்க முடியாது. இப்படி ஒருத்தி போய் சொல்வாளா? ஈவே இருக்கலாம நடந்துப்பாளான்னு யோசிக்காத நாளே கிடையாது. எனக்கு அவ மேல இன்னும் கோபம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அவ வயித்துல நம்ம வீட்டோட வாரிசு வளருதுன்னு தெரிஞ்ச பிறகு எப்படியோ போன்னு விட முடியும்னு தோணல. இதே காரணத்துக்காக தான் நானும் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். உங்க மகன் தான் கொலை குத்தம் பண்ண மாதிரி என்னையே திட்டினாக. ஏய், உன் கதையை விடு. மா, நீ என்னமா சொல்ல வர? அண்ணனையும் அவங்களையும் சேர்ந்து வாழ சொல்ற? இல்லடா, அப்படி எதுவும் சொல்ல வரல. ஆனா நம்ம அவளை அப்படியே விட முடியாதுல்ல. மா, அண்ணன் கிட்ட எதுவும் பேசுனீங்களாமா? நேத்து ராத்திரி நானும் உங்க அப்பாவும் பேசணும். அவன் புடி கொடுக்கவே இல்ல. அண்ணன் முடிவை மாத்திக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. டேய், அந்த பிஞ்சு குழந்தை உலகத்துக்கு வரும்போது அம்மாவும் அப்பாவும் தனித்தனியா இருக்கிறதையா பாக்கணும்? அத்தை, நீங்க யோசிக்கிறதே எங்களுக்கு புரியுது. நீங்க எல்லாரோட நல்லதை பத்தியும் யோசிக்கிறீங்க. நாம என்னதான் யோசிச்சாலும் அதை விட பல மடங்கு யோசிக்கிற மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க. யார சொல்ற? மயிலக்காவோட அம்மாவையா? அவங்களே தான். அவங்க பயங்கரமா யோசிச்சு ஒண்ணு பண்ணுவாங்க. அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. ஏய், என்ன இருந்தாலும் அவங்களும் ஒரு அம்மா தானே. மயிலு குழந்தையோட தனியா நிக்க கூடாதுன்னு தானே அவங்களும் நினைப்பாங்க. கண்டிப்பா இன்னைக்கு கோர்ட்ல குழந்தை விஷயத்த சொல்லுவாங்க. குழந்தைய காரணமா வச்சு விவாகரத்து வேண்டான்னு கூட சொல்லுவாங்க. கோர்ட்லயும் அதை ஒரு முக்கியமான விஷயமா தான் எடுத்திருப்பாங்க போல இருக்கு. கண்டிப்பா எடுத்துக்குவாங்க. டைவர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்களா என்ன? அப்படி கட் அண்ட் ரைட்டாலாம் சொல்லிட மாட்டாங்க. நல்லா யோசிச்சு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். டேய், சரவணா யோசிப்பானா இல்லையான்னு தெரியல. நான் வேணா பேசி பாக்குறேன். இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்க வேணாம்னு சொல்லி பாக்குறேன். சரிதானே? இப்போதைக்கு வேண்டாம்னா அப்புறம் எப்ப முடிவு பண்ணலாம்னு சொல்ற? டேய், குழந்தை பிறந்த பிறகு பாத்துக்கலாம்லடா. குழந்தை முகத்தை பார்த்தா சரவணனுக்கு மனசு மாறினாலும் மாறும்ல. ஒருவேளை மாறலன்னா இப்போதைக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். டைவர்ஸ் வேணும்னா கூட அண்ணன் வாங்கிக்கட்டும். ஃபியூச்சர்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு விரும்பினாங்கன்னா அப்ப பாத்துக்கலாம். நீ என்னடா தலைய சுத்தி மூக்கத்தோட சொல்ற? அத்தை, நாம இந்த விஷயத்துல யோசிக்கலாம், குழம்பலாம். ஆனா முடிவெடுக்க மட்டும் முடியாது. முடிவு அக்காவும் மாமாவும் தான் எடுக்கணும். இதுல நாம தள்ளி நிக்கிறதா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்.
அப்படியெல்லாம் என்னால நிக்க முடியாது. நான் ஒரே ஒரு தடவை அவன்கிட்ட பேசி பார்க்கறேன். குழந்தைய மனசுல வச்சாவது ஏதாவது நல்ல முடிவை எடுக்கிறானான்னு பாப்போம். யோ ஆ, நீயும் கோர்ட்டுக்கு வந்தா என்ன? எனக்கு வேலை இருக்கு பாக்கியம். அப்படி என்ன தலை போற வேலை? ஒரு ஆளு வேலை விஷயமா என்ன பார்க்க வர சொல்லியிருக்காரு பாக்கியம். ஆமா, நீ அப்படியே வேலைக்கு போய் கிழிச்ச மாதிரி தான். முக்கியமான வேலை பாக்கியம் இது. நான் போயாகணும். வக்கீல்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன். நீ போ, அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. மயிலு, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? உன் புருஷன் தலைகிட நின்னாலும் விவாகரத்துக்கு நீ ஒத்துக்க கூடாது. வாழ்ந்தா அவன் கூட தான் வாழ்வேன்னு நீ ஒத்த காலில் நிக்கணும். அன்னைக்கே நானும் உங்க அப்பாவும் பேசி உன்னை உன் புருஷன் வீட்டில் விட்டுட்டு வந்திருப்போம். ஆனா நீ தான் ஒத்துக்கல. உன் மாமியார் வந்த அன்னைக்காவது நாங்க ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா அன்னைக்கு நீ எங்களை வாயை திறக்க விடல. மயிலு, இப்ப நமக்கு கோர்ட்டு தான் நமக்கு இருக்கிற ஒரே பிடிமானம். அதை நீ மறந்துடாத. அதெல்லாம் மறக்க மாட்டேன். அம்மா, கோர்ட்ல ஜட்ஜி கேட்கும்போது நீ குழந்தை விஷயத்தை சொல்லிடுமா. உன் குழந்தைக்கு அப்பா வேணும்னு சொல்லுமா. கண்டிப்பா உன்னையும் மாப்பிள்ளையா அவங்க சேர்த்து வச்சிருவாங்கம்மா. மயிலு, உன் புருஷன் வேற பல திட்டம்லாம் போட்டு வச்சிருக்காண்டி. உன்னை கை கழுவிட்டு வேற எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சிட்டு இருக்காண்டி. அதை மட்டும் நடக்க விட்டுறக்கூடாது மயிலு. எப்பாடு பட்டாவது அவன் கூட நீ சேர்ந்துடணும். அவன் கூட தான் நீ வாழ்ந்தாகணும். இல்லைன்னு வச்சுக்கைய, கையில பிள்ளையோட தனியா நிப்படி. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குன மாதிரி உன் பிள்ளையும் வளர்த்து ஆளாக்க எங்க உடம்புல தெம்பு இல்லை. தயவு செஞ்சு உறுதியா பேசு. நான் கர்ப்பமா இருக்கேன், என் பிள்ளைக்கு அப்பா வேணும்னு சொல்லு. அப்பா இல்லாம வாழ்ந்தா கஷ்டம்னு சொல்லு. சரி, கிளம்பலாமா? மயிலு, அம்மா திரும்ப திரும்ப சொல்றேன் மயிலு, உனக்கு இதான் கடைசி வாய்ப்பு. ஆத்து வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போறவளுக்கு தப்பிச்சு போக ஒரு வழி கிடைச்சிருக்கு. எப்படியாவது சாதிச்சிட்டோன்னு வச்சுக்கையே, நிம்மதியா இருக்கலாண்டி. யாருக்கோ சமைச்சு போட்டு குளிப்பாட்டி மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து ஆயா வேலை பார்க்க வேணாம். நிம்மதியா உன் புகுந்த வீட்லயே இருக்கலாம். நாங்களும் சுடருக்கு என்ன வழின்னு பார்த்துக்கிட்டு நிம்மதியா இருப்போம். எங்களோட நிம்மதி எல்லாமே நீ பேச போறதுல தான் இருக்கு மயிலு. பார்த்து நடந்துக்க. என்னடி அம்மா இம்புட்டு பேசுற, நீ வாயை திறந்து ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. நான் சொல்ற மாதிரி கேட்கறேன்னு சொல்லு மயிலு. அதெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி தான் மயிலு சொல்லுவாமா. இல்ல மயிலு? மா, அப்பா வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நீ வந்து நல்ல செய்தியா சொல்லுமா. கிளம்புறேன்ப்பா, நான் வரேன். என்னையா இவ, நான் இவ்வளவு பேசுறேன் வாயை திறந்து ஒண்ணுமே சொல்லாம போறா. அதெல்லாம் பேச வேண்டியதெல்லாம் கோர்ட்ல பேசுவா பாக்கியம். நீ கவலைப்படாம போ. என்னமோ சொல்ற, நான் வரேன். கோர்ட்டுக்கு எப்போ போகணும் சரவணா? வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை கூட்டிட்டு அப்படியே போகணும். ஹியரிங் பத்தி வீட்ல எதுவும் பேசுனாங்களா? பேசினாங்க. அம்மா அப்பா 2 பேருமே என்கிட்ட பேசினாங்க. இப்போ டைவர்ஸ் அவசியமான்னு கேட்டாங்க. கொஞ்சம் யோசிடா சரவணான்னு சொன்னாங்க. நீ யோசிச்சியா? இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அஞ்சலி. இனிமே சேர்ந்து வாழ்றத பத்தி கற்பனை கூட பண்ண முடியாது. நேற்று நைட்டு ஃபுல்லா நானுமே நிறைய யோசிச்சேன் சரவணா. நீ தங்கமயிலோட சேர்ந்து வாழறது தான் நல்லதுன்னு எனக்கும் தோணுது. எல்லார பத்தியும் யோசிக்கணும்ல சரவணா. ரொம்ப வருஷம் எல்லார பத்தியும் நானும் யோசிச்சிட்டேன் அஞ்சலி. அம்மாவை பத்தி, அப்பாவை பத்தி, குடும்பத்தை பத்தி நிறைய யோசிச்சிட்டேன். ஒரே ஒரு தடவை நான் என்னை பத்தி யோசிக்கணும்னு நினைக்கிறேன். இருக்கிற வரைக்கும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அது தப்பா? ஏன் அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க?
உன்னை புரிஞ்சுக்காமலாம் இல்ல. ஆனா குழந்தை மயில் செஞ்ச தப்புக்கு அந்த பிஞ்சு குழந்தைய தண்டிக்கிறது பெரிய பாவம். அதை நான் எப்பவுமே செய்ய மாட்டேன் அஞ்சலி. அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவா நான் இருப்பேன், எப்பவுமே இருப்பேன். மயிலோட மட்டும் என்னால சேர்ந்து வாழ முடியாது. சுத்தி சுத்தி அவைகளோட சேர்ந்து வாழ சொல்லி உனக்கு தான் பிரஷர் வரும் சரவணா. என்ன பிரஷர் வந்தாலும் சரி, நான் அவ கூட வாழ மாட்டேன். அஞ்சலி, ஏற்கனவே உன்னை ஒரு தடவை கைவிட்டுட்டேன். என்னை நீ ரொம்ப நம்பின, உன்னை நான் அப்படியே விட்டுட்டேன். இந்த தடவை நான் உன்னை அப்படி விட்டுட்டு போக மாட்டேன். திரும்ப அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். உங்க வீட்ல அதை புரிஞ்சு பாகலா சரவணா? என்ன அவைக ஏத்துப்பாகலா? அஞ்சலி, ஏற்கனவே உன்னை ஒரு தடவை கைவிட்டுட்டேன். என்னை நீ ரொம்ப நம்பின, உன்னை நான் அப்படியே விட்டுட்டேன். இந்த தடவை நான் உன்னை அப்படி விட்டுட்டு போக மாட்டேன். திரும்ப அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். உங்க வீட்ல அதை புரிஞ்சு பாகலா சரவணா? என்ன அவைக ஏத்துப்பாகலா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தவன என்ன நினைக்க மாட்டாங்களா? நீ யாரோட வாழ்க்கையும் கெடுக்கல. சொல்ல போனா உன்னோட வாழ்க்கைய நான் தான் கெடுத்துட்டேன். பழைய கதையெல்லாம் இப்ப பேச வேண்டாம் சரவணா. இங்க பாரு அஞ்சலி, நீ என் வாழ்க்கையில திரும்ப வரலன்னா கூட மயிலோட சேர்ந்து நான் வாழ்ந்திருக்கவே மாட்டேன். அவ்வளவு ஏன், நம்ம 2 பேரும் இனிமே பார்க்க வேணாம், பேச வேணாம் நீ சொன்னா கூட மயிலோட சேர்ந்து நான் வாழ மாட்டேன். என்னோட அதிர்ஷ்டம் அவ்வளவுதான்னு நான் தனியாவே வாழ்ந்துட்டு போயிடுவேன். எனக்கு மயில் மேல கோவத்தை தாண்டி வெறுப்பு இருக்கு அஞ்சலி. அந்த கோவமும் வெறுப்பும் என்னைக்கும் மாறாது. யார் என்ன சொன்னாலும் மாறவே மாறாது. என் குழந்தைய காரணமா வச்சு சொன்னாலும் சரி, என் கழுத்துல கத்தி வச்சு மிரட்டினாலும் சரி, நான் அவளோட சேர்ந்து வாழவே மாட்டேன், வாழ மாட்டேன். அப்படி வாழ்ந்தேன்னு வச்சுக்கேன், இந்த உலகத்துல என்னோட பெரிய முட்டாள் யாருமே கிடையாது. அஞ்சலி, நம்ம லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இருந்த சரவணன் நான் இல்லை. இப்போ நான் ரொம்பவே மாறிட்டேன். நல்லது எது கெட்டது எதுன்னு இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக நான் நின்னாகணும்னு கத்துக்கிட்டேன். அஞ்சலி, ஒரு தடவை பெரிய வழியை நான் உனக்கு கொடுத்துட்டேன். மறுபடியும் தெரியாம கூட இன்னொரு வழியை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். உன்னை நான் எந்த பிரச்சனையிலையும் இழுத்து விட மாட்டேன். கோயில்ல வச்சு நான் சொல்றேன், இந்த சாமி சாட்சியா சொல்றேன், மயில் பிரச்சனையை நான் முடிப்பேன். நான் வாக்கு கொடுத்த மாதிரி உன்னை நான் கல்யாணம் பண்ணுவேன் அஞ்சலி.